வெளிநாட்டில் கருப்பு பணம் வைத்திருக்கும் 26 பேரது பட்டியலை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 3 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இவ்வழக்கு கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசை நீதிபதிகள் கடுமையாக கண்டித்தனர். வெளிநாட்டில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கவும், கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் குறித்து ஜெர்மனி நாட்டிடமிருந்து பெறப்பட்ட விவரங்களை தெரிவிக்கும்படியும் பலமுறை உத்தரவிட்டும் மத்திய அரசு அதற்கு கட்டுப்படவில்லை என்றும் கண்டித்த நீதிபதிகள் இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கூறினர். இந்நிலையில் செவ்வாயன்று இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வெளிநாட்டில் கருப்பு பணம் வைத்திருக்கும் 26 பேரின் பட்டியலை சீலிடப்பட்ட 2 கவர்களில் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. ஜெர்மனி அதிகாரிகளிடமிருந்து இந்த தகவல்களை பெற்றதாகவும், ஆனால் 8 பேருக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என்றும், எஞ்சிய 18 பேர் மீதான விசாரணையை வருமான வரித்துறை முடித்து வழக்கு விசாரணையை துவக்கியுள்ளதாகவும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வியாழக்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். வெளிநாட்டில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்து வரும் நிலையில் வியாழனன்று அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பிக்கலாம் என்று கருதப்படுகிறது.